இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த ஒரு காணொளியின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பேசும்படியாக நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக மறுபடியும் நன்றிகளை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாடத்தினுடைய ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது ஆபிரகாமின் பந்தி. இந்த ஆபிரகாம் பந்தியில் என்ன ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்னு சொல்லி கவனிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் மாபெரும் உண்மை, அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆபிரகாம் பந்தியை கவனிக்கக்கூடிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு 30 நிமிடங்கள் மாத்திரம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் செலவு செய்யுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்ததான ஒரு மாபெரும் உண்மையை நாம் தொட்டு பார்க்க முடியும் என்பதை உணர முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் அறிந்த விஷயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. 2ஆம் வருகை குறித்து அநேக காரியங்கள் உலகத்துக்குள்ள பேசப்படுகின்றது. அநேகர் எதிர்பார்த்து வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்தான எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் அசைக்க முடியாத நமக்கு அதிகபட்சமான விசுவாசத்தையும் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மைகளை இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் பந்தியில் தொடர்ந்து ஒரு 30 நிமிடங்கள் நீங்கள் விருந்து உண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில எச்சரிப்புகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்தான காரியத்தில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த எச்சரிப்புகளை படிச்சுட்டு நாம் உள்ள போகலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். பாத்தீங்களா, கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க நம்பிடாதீங்க முதல்ல அப்படின்னு சொல்றார். அதிலே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாத்தீங்களா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப டைரக்டா சொன்ன எச்சரிப்புகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அநேகர் வந்து கடைசி காலங்களில் பேசுவாங்க. அவர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், ராஜ்யம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு சொல்லி பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை என்ன பண்ணுங்கன்னா அதை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கார். எச்சரிப்பாக இருங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு எச்சரிப்புக்கான வசனங்களை படிச்சுட்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து உள்ள போகலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபத்து இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுடைய நாள் சமயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கிறிஸ்துவுடைய நாள் வரத்துக்காக சில
அடையாளங்களை நான் வேதத்தில் கொடுத்திருக்கிறேன்றது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அநேகர் வந்து இயேசு கிறிஸ்து இப்போ வருவாரு, இல்லை வந்துட்டாரு, இல்லை நாளைக்கு வருவாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு நாளில் வந்து இறங்குவாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பிடாதீங்க முதல்ல. அப்படின்னா அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அப்போ எப்போ நம்புறது, எப்படி நம்புறது? காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் உறுதியாக 100% வருவார்னு சொல்லி அவரே சொல்லிட்டு போயிருக்கிறார். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாத்தீங்களா, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவான்றது நிரூபணமான உறுதி செய்யப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு உண்மை. ஆனால் அதை அநேகர் வந்து தவறாக புரிந்து கொண்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற எச்சரிப்புகளையும் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டார். அப்ப இப்ப என்ன டைரக்டா ஒரு கேள்வின்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, அப்ப எப்பதான் வருவார்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல தான் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு தருணம், ஒரு நேரம். காரணம் என்னன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1ஆம் வருகையில் வந்து போயிட்டு ஏறக்குறைய 2000 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஏறக்குறைய 2000 வருடங்கள். ஆனாலும் இன்றைக்கும் எல்லா கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, அவர் வருவார் வருவார் வருவார். ஆனால் நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், அவர் எப்பொழுது வருவார்? ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு இல்லையா? ஏதாவது ஒரு காலத்தில் வந்துதான் ஆகணும். அப்படி வரும்போது அவருடைய வருகைக்கான காரியங்களை, அந்த திட்டங்களை, அடையாளங்களை வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப வேதத்தினுடைய சாட்சிகள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நமக்கு உணர்த்தும், புரிய வைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அநேகமாயிரம் கேள்விகள் வரலாம். ரகசிய வருகைன்னு ஒரு வருகை இருக்குது, பகிரங்கமான ஒரு வருகை இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லலாம். ஆனால் வருகை குறித்தான ஒரு தெளிவான உறுதியான வசனங்களை நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நல்லா கவனிங்க. இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்தில் சில அருமையான வழிகளை, ரூட் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் காமிச்சிருக்கிறார். எப்படி காமிச்சிருக்காருன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆவது வருகையில் இந்த பூமியில் வந்தான்றது எல்லா உலக மக்களும் ஆணித்தரமான விசுவாசிக்கக்கூடிய உண்மை. இதிலிருந்து தான் 2ஆம் வருகைக்கான ஒரு மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதலை நம்ம எடுக்க போறோம் வெளியில. எப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா நல்லா கவனிங்க. 1ஆவது வருகையில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வந்திருந்தார். 1ஆம் வருகையில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அவர் வரத்துக்கு முன்னாடியே வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த காரியங்களை அன்னைக்கு இருந்த யூதர்கள் அவங்களுடைய பார்வைக்கு, அவங்களுடைய சிந்தனைக்கு நல்லா தெரிந்த விஷயங்கள். காரணம் என்னன்னா, வேதம் அவங்க கையில் இருந்துச்சு. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வந்திருக்கும் போது அவர் ஆலயத்துக்குள்ள போய் எந்த புஸ்தகத்தை வாசிக்கிறார் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா, இந்த வசனம் ஏன் படிச்சோன்னா நல்லா கவனிங்க. 1ஆவது வருகையில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்ற எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஏற்கனவே பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி நம்முடைய ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய உண்மைகளை அன்னைக்கு இருந்த யூதர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதனுடைய உண்மைகளை நிதானிக்க தவறிட்டாங்கன்றதுதான் உண்மை.
காரணம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அவங்க கையில் வேதம் இருந்தது உண்மைன்றது இப்போ பார்த்தாச்சு இல்லையா? இந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, முதலாம் வருகைக்கான அநேக உண்மைகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை படிக்கலாம், நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டு நிதானம் படிங்க. இதில் எவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கான தகுந்த பதிலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்வார் சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எங்க இருந்துச்சு கையில வேதத்துக்குள்ள கவனிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அன்புக்குரிய தேவ ஜனமே, நீங்க இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அவர் பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்லப்பட்டுச்சு. இது யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இது ஒரு வசனம். பாருங்க, அடுத்த வசனம் படிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிகிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை, அதாவது அவருடைய பிறப்பு, அவருடைய ஞானஸ்தானம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இப்போ நாம் படித்தோம் இல்லையா? இதுவும் யூதர்கள் கையில் இருந்துச்சு. அடுத்த வசனம் படிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும். பாத்தீங்களா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் சொல்லப்பட்டுச்சா? அடுத்த வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாத்தீங்களா, இதுவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை சம்பந்தப்பட்ட டைரக்டான வசனம்ன்றது அநேகர் அறிந்த உண்மைகள். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசேயிடம் நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன். அதனுடைய உண்மைகள் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தான்ற காரியங்கள் இல்லையா? இந்த வசனங்கள்லாம் ஏன் இப்ப நான் உங்க கையில கொடுத்தேன் அப்படின்னா, இந்த வசனங்கள் யூதர்கள் கையில இருந்துச்சு. இது நல்லா படிச்சாங்க, ஆனால் அவர்கள் வேதத்தை புரிந்து கொண்ட முறைமை தவறாக இருந்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக வருவார், உலகத்தை ஆளுகை செய்வார், யூதர்களை ரோமர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார். இப்படி பல்வேறு கோணங்கள்ல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்ததுனால வேதத்தினுடைய உண்மைகள், முதலாம் வருகை சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு புரியாமல் போய்விட்டது. இப்படி யூதர்கள் ஒரு பக்கம் அவர் வருவார் என்று, அதாவது முதலாம் வருகையில் யோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் யார் வந்துட்டா? நல்லா கொண்டீங்க. இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பமான யூதர்கள்கிட்ட. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களிடம் முதலாவது ஃபர்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுறார். அவர் என்ன தெளிவா சொன்னார்னா, நீங்க ஒருத்தரை சாகடிச்சீங்க இல்லையா, அவர் தான் மேசியா, அவர் தான் நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதலாவது பப்ளிக் மீட்டிங்ல தெளிவான பண்றாருன்னா உண்மைகளை சொல்லி கொடுத்துட்டார். இதை நான் ஏன் இன்னைக்கு இந்த டைம்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, முதலாவது வருகையில வருவார் சொல்லக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்கள் கையில இருந்துச்சு. இதை அப்படியே படிச்சாங்க, தவறாக புரிந்து கொண்டார்கள். தவறாக புரிந்து கொண்டிருக்கும் போது அவர் வருவார் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது யார் வந்துட்டா? இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான இடம். யார் வந்துட்டா? யார் வந்துட்டன்றத யோவான் ஸ்நானகன் முன் அறிவிச்சார்.
அவரே அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில சொல்லியும் காமிச்சார். பாருங்க, யோவான் 1:26. யோவான் 1:26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். பாத்தீங்களா, யோவான் ஸ்நானகன் அன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே மாதிரி இன்னைக்கு 2ஆம் வருகைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவருடைய ஒரு தெய்வீகமான ஒரு திட்டம், ஒரு உண்மை இன்னைக்கு நம்ம கையிலையும் இருக்குது. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வருவார் சொல்லக்கூடிய அநேக வசனங்கள் இருக்குது வேதத்துக்குள்ள. அந்த ஒவ்வொரு வசனமா நம்ம படிக்கலாம், 30 நிமிஷத்துக்குள்ள படிக்கலாம். அப்படி இருக்கும்போது நாமும் 2ஆம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆண்டோட பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு யூதர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க மத்தியில யார் வந்துட்டா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வந்துட்டார். அப்ப இன்னைக்கு உலக ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவர் எப்பொழுது வருவார்? இதுதான் கேள்வி. அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே அன்னைக்கு வந்தார், இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்ப வருவார்? இந்த ஒரு கேள்வியை தான் ஆபிரகாமின் பந்தி அப்படின்னு தலைப்பின் கீழே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். அப்ப நீங்க சிந்திக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவர் வேதத்துக்குள்ள எல்லா உண்மைகளையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த உண்மைகளை தேவனுடைய ஆவியின் மூலமாக வசனம் படிக்கலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் 2:9 படிங்க. 1 கொரிந்தியர் 2:9 இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். பாத்தீங்களா, நமக்கோ தேவன் அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நிதானிக்க வேண்டியது, 2ஆம் வருகைக்கான அநேக வசனங்கள் கையில் இருக்குது. எந்தெந்த வசனங்கள் கையில் இருக்குது படிக்கலாம். பாருங்க, மத்தேயு 24:27. மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பாத்தீங்களா, மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்குன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். இது 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். இதே மாதிரி 1ஆம் வருகை சம்பந்தப்பட்ட வசனமும் ஏற்கனவே பார்த்தோம். அந்த வசனங்களை யூதர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இந்த வசனங்களை இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப வருகைக்கான உண்மைகள் என்ன வசனத்துக்குள்ள, அதை நாம் நிதானிக்க வேண்டும். அடுத்த வசனம் மத்தேயு 24:43-44. மத்தேயு 24:43 முதல், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தான், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை படிக்கும்போது, இன்னும் நம்ம முடிக்கல வசனத்தை, இந்த வசனங்களை படிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரக்கூடிய ஒரு தோற்றத்தை இங்கே காண்பிக்கிறார் இல்லையா? படிங்க, தொடர்ந்து படிங்க. 44 நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை இப்ப படிச்ச வசனத்துல ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையை நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் நினையாத நாளிகையிலே. அப்ப நாம என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு நேரத்தை ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டு ஆண்டவர் இப்ப வந்துருவார், இல்ல வந்துட்டார், இனி வரப்போறார் அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவர் சொன்ன அந்த காலங்களை நிதானிக்க வேண்டியது நம்முடைய கடமைகள். அதனால்தான் ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்க. நாம் அப்படி எண்ணக்கூடாது. அப்ப ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா விதமான ஆதாரங்களும் வேதத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. சில நேரங்களில் கேள்விகள் எப்படி எழலாம்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்லி மார்க் 13:32 கொடுக்கப்பட்டிருக்குது. வேணா படிக்கலாம் பாருங்க. மார்க் 13:32 அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்,
குமாரனும் அறியார். பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, சீஷர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் இரண்டாம் வருகைக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் நிறைய அடையாளங்கள் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டே வர்றார். அப்படி வரும்போது பேசப்பட்ட வசனம். இப்ப நாம என்ன நிதானிக்கலாம்னா, இரண்டாம் வருகையை ஆண்டவர் வேதத்துக்குள்ள தெளிவாக சொல்லியிருக்கும் போது, அது மனுஷகுமாரனுக்கே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கும்போது, இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இரண்டாம் வருகையில அவர் எப்ப வருவான்ற காரியங்கள் அவருக்கே தெரியுமா தெரியாதான்ற ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம நிரூபிக்கணும் இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் நாளில வந்தாரு, அநேக உண்மைகளை சொல்லி கொடுத்தாரு, அவர் மறுத்திட்டாரு, மேல போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா அடுத்து என்னென்ன நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப தெள்ள தெளிவாக மேல இருக்கக்கூடிய பிதாவானவர் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டார், விளக்கிட்டார் அப்படின்ற காரியங்களுக்கான வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். பாத்தீங்களா? அப்ப சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்புவிச்சிட்டார். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு சகல காரியமும் தெரியுன்றதுக்காக தான் இந்த வசனம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேதத்தை நிதானிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் முதலாம் வருகையில இந்த பூமியில ஊழியம் செய்யும் போதே மேலிருந்து அவரை வழிநடத்தக்கூடிய பிதாவானவர் அவருக்கு சகல காரியங்களையும் சொல்லி கொடுத்துட்டார், அவர்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்ற வசனங்களும் வேதத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகலமும் சொல்லும் போது அதுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம், எழுதி கொள்ளலாம். அவர் சகல காரியங்களையும் பிதாவானவர் குமாரனுக்கு சொல்லி கொடுத்திருக்கான்றதுக்கு இங்க ஒரு ஆதாரம் படிக்கிறோம். இது முதலாம் வருகையில அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்கள். சரிங்களா? அடுத்த வசனம் படிக்கலாம். மத்தேயு 11:27. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப சகல காரியமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுன்றதுக்கும் அநேக வசனங்கள் வேதத்தில் இருக்கின்றதுக்கு தான் இப்ப உங்ககிட்ட காமிச்சிருக்கோம். பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பாத்தீங்களா? பிதாவானவர் சகல காரியங்களையும் குமாரன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு வசனம் படிச்சோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ இந்த காரியங்களை மட்டும்தான் அவர் போனதுக்கு அப்புறமா தேற்றவாளன் வந்து நம்ம விளக்கி காமிப்பாங்க அப்படின்ற வசனங்களும் வார்த்தைகளும் பைபிளில் எழுதப்பட்டிருந்ததையும் நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது அவருடைய இரண்டாம் வருகை, உயிர்த்தெழுதல், 1000 ஆண்டு அரசாட்சி, பின்னாடி வரக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார். இந்த காரியங்களை தான் பின்னாடி வெளிப்படுத்தப்படும், புரிய வைக்கப்படும் அப்படின்றதுக்கு வசனம் படிச்சாச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரன்றதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வருவார்ன்ற தீர்க்க தரிசனங்கள் கையில வச்சிருந்தாங்க யூதர்கள், தவறாக புரிந்து கொண்டார்கள். அதே மாதிரி இரண்டாம் வருகையிலையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் சொல்லக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்கள், உண்மைகள் பைபிள்ல தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை கையில வச்சுட்டு அவனுடைய பிள்ளை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே யோவான் சான் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார்.
அப்ப இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் மாதிரி வைராகியமா வாழக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உண்மைகள் தெரியறதுக்கான அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உண்மையை சொல்லுவார்கள் அப்படின்றதான் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்காக ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. சாட்சியாக ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாத்தீங்களா? அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுவார்னா எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்துவான்றதுக்கும் வசனம் படிச்சிருக்கோம். அதனாலதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணான்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய வருகை குறித்து நாங்கள் கட்டுக்கதைகளை பேசல, கண்ணார பார்த்தோம், அவர் கூட பழகணும், அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை தான் வேதத்துக்குள்ள அநேக ஆதிகால அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க, வருகை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அப்ப இது கட்டுக்கதை கிடையாது, வேதத்துக்குள்ள சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். இதை குறித்து ஜேம்ஸ் படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அப்ப அவரும் இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்திருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2ஆம் வருகை குறித்து அநேக தெளிவுகள் வேதத்துக்குள்ள எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2ஆம் வருகை குறித்து என்ன கொடுத்திருக்கான்றதுக்கான சில வசனங்கள் படிச்சோம் இல்லையா? மத்தேயு 24:27 படிச்சோம், மத்தேயு 24:43-44 படிச்சோம். அடுத்தது லூக்கா 12ஆம் அதிகாரம் 38 இருந்து 40 வசனங்கள் படிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல், அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி அநேக வசனங்களை தான் நாம கையில் எடுத்துட்டு அநேக ஆணுடைய பிள்ளைகள் நிதானிக்கிறாங்க. ஆனால் இப்ப நாம இந்த காணொளியில என்ன பார்க்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எப்ப வருவார் என்ற உண்மைகள், அந்த காலங்கள் வேதத்துக்குள்ள தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான வசனம் படிக்கலாம், அதுக்கப்புறம் சில உண்மைகளை டச் பண்ணிட்டு நாம் முடிக்கலாம். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா? அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல ரகசிய வருகை சொல்லப்பட்டிருக்கு, இங்க பகிரங்க வருகை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படி வருகை குறித்து அநேக உண்மைகள் சொல்லப்படும் போது அவர் எப்ப வருவார் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அநேக அடையாளங்களை கொடுக்கிறார் அவர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை, இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து சீஷர்கள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் அருமையான பதில் கொடுத்தார். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகர் வஞ்சிப்பார்கள். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு உலகத்துக்குள்ள கிறிஸ்துன்ற ஒருத்தர் தான், ஆனா சபைகள் மட்டும் 100 சபைகள் இருக்கு இல்லையா? அப்போ இதுல நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பற்றின உண்மைகள் ஒன்னே ஒண்ணுதான் உண்மைகள். அப்ப அந்த உண்மைகள் ஒன்றா இருக்கும் போது ஏன் இன்னைக்கு அநேக பிரிவுகள்? அதுதான் ஆண்டவர் சொல்லி காமிச்சார். 2ஆம் வருகைக்கான முதல் அடையாளமே அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள் சொன்னார். அடுத்து முக்கியமான அடையாளம் பாருங்க, படிங்க. 5ஆம் வசனம்.
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆழமான உண்மைகள் இருக்குது. நம்மளுக்கு டைம் கிடையாது. இந்த சின்ன பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சு நீங்க சிந்திச்சு பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன உண்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்துக்குள்ள உலகம் தொடங்கின காலப்பகுதி முதற்கொண்டு அநேக யுத்தங்களை உலகம் பார்த்துருக்குது. அநேக யுத்தங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆனா எல்லா யுத்தங்களையும் நாம கேள்விப்படலை. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் சொல்லுது இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த உலகமும் கேள்விப்பட்ட யுத்தங்கள் எது? முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம். அப்ப 1914ஆம் வருஷத்துல முதலாவது உலக யுத்தம், 1939ஆம் வருஷத்துல இரண்டாம் உலக யுத்தம். ஒட்டுமொத்த உலகமும் கேள்விப்பட்டிருக்குது. இங்க சொல்லிட்டார். அப்ப யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதை நீங்க கேள்விப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவருடைய வருகைக்கான ஒரு காலப்பகுதியை உங்களால கண்டுபிடிக்க முடியுன்றதா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைன்னு சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய கேள்விகள் விஸ்தாரமாக இருந்தா கூட சிந்தனைக்குள்ள சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருக்கிறோம். இன்னும் நீங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மணவாளனை எதிர்கொண்டு போய் அங்க 10 கன்னிகைகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மணவாளன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொன்னான்னு சரி கவனிச்சீங்கன்னா, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்துன்னு சொன்னார் இல்லையா? அப்போ இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 10 கன்னிகள் ஊமையில ஆண்டவருடைய வருகை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு ஊமை, ஒரு பேரபிள். இதுக்கு நேரடியான பொருள் இல்லைன்றது அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் எப்போ வருவாரா? நடுராத்திரியில இதோ மணவாளன். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடு ராத்திரினா என்ன அர்த்தம்? மிட் நைட்ல வருவான்னு அர்த்தமா? அல்ல. இது ஒரு பேரபிள், ஊமை. நம்முடைய ஆண்டோடைய திட்டங்களை விளக்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய உதாரணம் தான் பேரபிள். அப்ப நடுராத்திரின்னு சொல்லும் போது நடுராத்திரில என்ன நடக்கும்? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது யார் வந்துருவா? இதோ மணவாளன் சொல்லிட்டார்ல, தெளிவா சொன்னார்ல. அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் ஆண்டோடைய பிள்ளைகளும் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காங்கன்னா எதுல தூங்கிட்டு இருக்காங்க? அப்படி எல்லாரும் தூங்கும்போது வருவேன்னு சொன்னார் இல்லையா? எதுல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி காமிச்சிங்கன்னா, உலகத்தினுடைய டெவலப்மெண்ட், உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்தினுடைய விஞ்ஞானங்கள், உலகத்தினுடைய வளர்ச்சிகள், டெக்னாலஜி. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 24 hours வாட்ஸ்அப்ல தூங்குறாங்கல்ல, மொபைல்ல தூங்குறாங்க இல்லையா? அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி அநேக காரியங்கள்ல உலகம் அந்த தூக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய பாடுகள், உலகத்தினுடைய வேதனைகள், உலகத்தில் வந்துடக்கூடிய கொள்ளை நோய்கள், இந்த மாதிரி அநேக காரியங்களுக்குள்ள உலக ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யார் வருவன் சரி வசனம் சொல்லப்பட்டுச்சு? மனுஷகுமாரன் இதோ நடுராத்திரியிலே இதோ மணவாளன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காணொளியில நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது வருகையில அவர் வருவார் சொல்லக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல இருந்துச்சு. யூதர்கள் தப்பா கணிச்சாங்க. இரண்டாம் வருகையை பொறுத்த மட்டும் அவர் வருவான் சொல்லக்கூடிய அநேக தீர்க்க தரிசன வசனங்கள், அநேக சத்தியங்கள் வேதத்துக்குள்ள மறைபொருளாக கொடுக்கப்பட்டிருக்குது. அநேக வசனங்களை படித்தோம். இதையும் ஆண்டோட பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. ஆனால் நாம் தப்பா கணிக்க கூடாது. இந்த டைம்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பந்தியில கடைசியா உங்ககிட்ட பரிமாறிட்டு இந்த காரியங்களை முடிக்கிறதுக்கு நாங்க விரும்புறோம் சொல்லி நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில எப்ப வருவான்ற காரியங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் குறித்து ரொம்ப தெளிவாக துல்லியமாக இந்த வசனத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து யாருக்காவது தெரிய வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் தொடர்ச்சியாக இதுக்குரிய காரியங்களை செய்யறதுக்காக ஆண்டவர் சித்தமானால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து செய்வோம் சொல்லி நாங்கள் சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரிந்துக்க விருப்பமுள்ள சகோதரர்கள்
ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே உங்களுக்கு. அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த காரியங்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது அதை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. நீங்கள் உட்காருங்க, வேதத்தை படிங்க, சிந்திங்க. ஆண்டோடைய வல்லமையின் மூலமாக, அவருடைய ஆவியின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு அடிப்படையான ஒரு தெளிவுகள் மட்டுமே உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்பொழுது யோவான் ஸ்நானன் சொன்னது மாதிரி, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த மாதிரி காரியங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். ஆண்டவர் சித்தமானால் இந்த அநேக காரியங்களை நம்ம கவனிப்போம். தொடர்ந்து கேட்டவங்க அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன்.